ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக இந்து முறைப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கூழ் ஊற்றுவாங்க. அந்த கூழுக்கு செய்கிற சைவ குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிலர் இதே மாதிரி குழம்பு வச்சுட்டு கருவாட்டு துண்டுகளை சேர்த்துட்டு கருவாட்டு குழம்பாகவும் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் சைவ முறைப்படி தான் பண்ணுவோம். அதனால் இப்போது சைவ குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 150 கிராம் மொச்சக்கொட்டையை 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அந்த ஊறின தண்ணியை செடிக்கு கொட்டிட்டேன். ஏன்னா அதோட ஸ்மெல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு தடவை இதை மறுபடியும் மொச்சக்கொட்டையை தண்ணியில் அலசிட்டு இப்போ இதை குக்கரில் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு அரை அழகு துவரம்பருப்பையும் நல்லா கழுவிட்டு சேர்த்துட்டேன். இதில் இப்போ 2 கிளாஸ் தண்ணீர் சேர்த்து மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய், பெருங்காயத்தூள் போட்டு மொச்சக்கொட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். மொச்சக்கொட்டையோடவே இது மாதிரி துவரம்பருப்பு சேர்த்து பண்ணும்போது இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்ல ருசியாக இருக்கும். அதே மாதிரி திக்னஸ் கொடுக்கும். ஏன்னா இந்த குழம்புக்கு நம்ம தேங்காய் கசகசாலாம் அரைச்சி ஊற்ற மாட்டோம். வெறும் வெங்காயம், தக்காளி அது மட்டும் தான் போட்டு பண்ண போகிறோம். அதனால் திக்னஸ் கொடுக்கறதுக்கு, டேஸ்ட் கொடுக்கறதுக்கு இந்த துவரம்பருப்பு சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். மொச்சக்கொட்டை நல்லா பஞ்சு மாதிரி வேகணும். நல்லா வெந்த பிறகு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் நல்ல ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். எண்ணெய் சூடான பிறகு ஒரு அரை கப் அளவுக்கு வடகம் போட்டு தாளிச்சிக்கலாம். கல்யாணத்தப்போ பார்த்திங்கன்னா வடகம் போடுறது, ஊறுகாய் போடுறது இதெல்லாம் கூட இந்து முறைப்படி ஒரு ப்ராக்டிஸாக இருக்குது. இது கல்யாணத்துக்காக போட்ட வடகம் தான். ஒரு அரை கப் அளவுக்கு போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். வடகம் நல்லா பொரிஞ்சு நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். அந்த சமயத்தில் ஒரு 3/4 கிலோ வெங்காயத்தை நீள் வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயத்தை போட்டு மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்ல இதை பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்க போகிறேன். கூழை சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா வாசலில் வச்சு ரோட்டில் போகிற எல்லாருக்குமே பொதுமக்களை கூப்பிட்டு கூழ் கொடுப்போம். அப்போ இந்த குழம்பு, முருங்கைக்கீரை பொரியல், மசால் வடை, கொழுக்கட்டை இதையும் சேர்த்து கொடுப்போம். அதனால் இந்த அளவுக்கு குழம்பு பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக மாறணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா குழம்பு நல்ல ருசியாக இருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக மாறணும். நல்லா வதங்கின பிறகு இப்போது காய்கறிகள் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு நாட்டு காய்கறிகள் தான் சேர்க்கணும். கேரட், பீன்ஸ் அது மாதிரிலாம் சேர்க்கக்கூடாது. இன்றைக்கி காய்கறிகள் பார்த்திங்கன்னா நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், அவரைக்காய், கருணைக்கிழங்கு, தண்டுக்கீரை. ஆடி மாதம்னாலே இந்த தண்டுக்கீரை தான் ஸ்பெஷல். இதுதான் தண்டுக்கீரை. காய்கறிகளை நல்லா கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டு நல்லா மண் போக அலசிட்டு வடிகட்டிட்டு இப்போ இதை சேர்த்துட்டு காய்கறிகளையும் இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கணும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே காய்கறிகளை வதங்க விட்டுடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம், காய்கறிகள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம தக்காளி சேர்க்கணும். ஒரு 8 மீடியம் சைஸ் பழுத்த நாட்டு தக்காளியை மிக்சியில் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இந்த தக்காளி விழுதை இது கூட சேர்த்துட்டு வதக்கிக்கணும்.
தக்காளியும் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய ஸ்பூனால் 7 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்தோன்னா காரம் கரெக்டாக இருக்கும். மிளகாய் தனியா ரெண்டுமே சேர்த்து அரைச்ச தூள் இது. மிளகாய் தூள் போட்ட பிறகு எண்ணெயிலே ஒரு தடவை கிளறி விட்டுட்டு இப்போது காய்கறிகள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்திருக்க அந்த மொச்சக்கொட்டை துவரம்பருப்பு அதையும் ஊற்றிட்டு மூடி போட்டு காய்கறிகளை நல்லா வேக விடணும். இந்த அளவுக்கு காய்கறிகள் வேகிறதுக்கு சரியாக 20 நிமிஷம் ஆகும். எல்லா காய்கறிகளும் நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடுச்சு. இப்போ நம்ம புளி தண்ணீர் சேர்த்துக்கலாம். ஒரு சாத்துக்குடி அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி தண்ணியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த புளி தண்ணீரை இதில் கலந்து விட்டுடணும். இப்போ இதில் நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம மொச்சக்கொட்டை வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம், வெங்காயம் வதங்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் கவனமாக சேர்க்கணும். அடுத்து இதில் ஒரு சின்ன ஸ்பூனால் 3 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் சேர்த்தோன்னா குழம்பு பார்த்திங்கன்னா நல்ல ருசியாக இருக்கும். அடுத்து இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா இது மாதிரி மழைச்சாரல் மாதிரி தூவி விட்டுட்டு ஒரு பெரிய துண்டு வெல்லமும் சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு வெயிட்டை வச்சுட்டு சரியாக 20 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் தனியாக மிதந்து வரும். அந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வாசனை பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். வீடே மணக்கும், அந்த அளவுக்கு குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா களி கூழுக்கு மட்டும் இல்லாமல் வெள்ளை சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் பல ரெசிபீஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.